பேங்க்ல எஃப்டி போட்டா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அண்ட் அதுவே கம்பெனிஸ்க்கு லோன் குடுத்தா என்ன கிடைக்கும் தெரியுமா? எஸ், அந்த மாரி பண்றதுக்கு பேர் தான் பாண்ட்ஸ். அண்ட் இப்ப ரீசென்ட்டா பாண்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் ரொம்பவே வைரலா போயிட்டுருக்கு. அண்ட் பாண்ட்ஸ் எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்? அண்ட் பாண்ட்ஸ்ல எந்த மாரிலாம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? அண்ட் பாண்ட்ஸ்ல என்ன ரிஸ்க் கிடைக்கி? பாண்ட்னா முதல்ல என்ன? இந்த மாரி பல விஷயங்கள் வந்து வைரலா போயிட்டுருக்கு. ஸோ அத பத்தின ஃபுல் டீடைலான வீடியோஸ் நம்ம போட போறோம். ஸோ அதுக்கு நம்மளோட சேனல சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு பாண்ட்னா என்ன? பாண்டுனா ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஜஸ்ட் நீங்க லோன் குடுக்குறது. எஸ். யாருக்கு லோன் குடுக்குறோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒண்ணு கம்பெனிஸ் குடுக்கலாம். இல்ல கவர்ன்மெண்ட் குடுக்கலாம். எஸ். இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை கம்பெனிஸ் அவங்கள வந்து டெவலப் பண்ணணும். அல்லாது அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர இன்கிரீஸ் பண்ணணும். அந்த மாரி எல்லாம் அவங்களோட ரெவென்யூ வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா, அவங்களுக்கு பணம் தேவைப்படும். ஸோ அந்த பணத்த பேங்க்ல வந்து லோனா வாங்காம, இந்த மாரி பாண்ட்ஸாவும் வாங்குவாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, பாண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. எங்களுக்கு இவ்வளோ கோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பாண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து பாண்ட் வாங்கிக்கலாம். இப்ப நான் வந்து ஒரு 1,00,000 வாங்குறேன். 1,00,000 வந்து பாண்டா வாங்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி நான் 1,00,000 குடுத்துருக்கேன். ஸோ அதுலேருந்து எனக்கு வந்து மந்த்லியோ, இல்ல குவார்டர்லியோ, இல்ல இயர்லியோ ரிட்டர்ன்ஸ் வந்துட்டே இருக்கும். அதே மாரி இப்போ கவர்மெண்ட்ஸ் போவோம். கவர்மெண்ட்ஸ் என்ன வந்து பாண்ட் குடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு வேள ரோடு போடுறதா இருக்கட்டும், இல்ல கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு வேள அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, அவங்க வந்து பாண்ட்ஸ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பாண்ட நம்ம வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாரி வாங்குனாலும் கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து பே பண்ணிட்டே இருப்பாங்க. மந்த்லி வந்துட்டே இருக்கலாம். குவார்டர்லியோ, இல்ல இயர்லி இந்த மாதிரி டிஃபரன்ஸ் ஆகும். ஸோ இதுதான் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு கடன் குடுக்க போறீங்க. யாருக்கு அப்படின்னா, ஒரு கம்பெனிஸ்க்கோ, இல்ல வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கோ, அத வந்து ஒரு பாண்டா போட்டு வாங்கிக்கிறோம். இது மூலியமா அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து பாண்ட்ஸ். இதுல வந்து ரிஸ்க் கம்மி தான். பட் ஆனா ரிஸ்க் இல்லாமலாம் இல்ல. ரிஸ்க் இதுலயும் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டான இன்கம். ஸோ எப்போ வந்து நமக்கு இன்கம் வரும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால நீங்க பாண்ட் வந்து போடும்போதே, இந்த டேட்ல உங்களுக்கு இவ்வளோ இன்கம், இந்த மந்த்ல உங்களுக்கு இவ்வளோ இன்கம் சொல்லி வந்துரும். அண்ட் எப்போ உங்களுக்கு மெச்சூரிட்டி பீரியட், அதாவது எப்போ உங்களோட பாண்டோட மெச்சூரிட்டி பீரியட் முடியுதோ அப்படியோ, அப்போ மொத்த அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1,00,000 போட்டிருக்கேன். ஒரு 2 இயர்ஸ் அப்படின்னா, 2 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் மந்த்லி வந்துட்டே இருக்கும். அண்ட் அப்புறம் 2 இயர்ஸ் முடியிறப்ப எனக்கு அந்த 1,00,000 அப்படியே வந்துரும். ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம். நீங்க வந்து ஒரு சைட்ல ஒரு பாசிவான இன்கம் பில்ட் பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஸோ இப்ப இந்த பாண்ட்ஸ்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, யார் வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ், நீங்களும் ஒரு இன்வெஸ்டரா இருக்கலாம், நானும் ஒரு இன்வெஸ்டரா இருக்கலாம். யார் வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன் பாண்ட் குடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களே வந்து பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி யார் வேணா பாண்ட்ஸ் வந்து வாங்கலாம். ஸோ நீங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு கேஷ் இருக்கு. நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. உங்களுக்கு வந்து நாலேட்ஜ் இல்ல. பேசிவா ஒரு இன்கம் வந்துட்டே இருக்கணும் மந்த்லி அப்படின்னா, இது ஒரு நல்ல ஆப்ஷனாவே இருக்கும். இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போனோம்னா, ரிட்டயர்ட் ஆனவங்க உங்ககிட்ட 1,00,000 2,00,000 வந்து இருக்கும். ஸோ அந்த மாரி அமௌண்ட்ஸ எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற மூலியமா அவங்களுக்கு வந்து மந்த்லி ரிட்டர்ன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ அவங்களால வந்து ஈஸியா ஒரு லைஃப் ஓட்டுற மாரி இருக்கும். ஸோ இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற மூலியமா நல்ல ஒரு பெனிஃபிட்டே கிடைக்கும். ஸோ இப்ப பாண்ட்ல ரிட்டர்ன்ஸ் எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். பாண்ட்ல ரிட்டர்ன்ஸ் எப்படி வருதுன்னா, இன்ட்ரெஸ்ட்டா தான். எஸ், நீங்க எஃப்டில எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருதோ, அதே மாரி தான் பாண்ட்லயும் வரும். ஆனா இங்க ஒரு விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, கூப்பன் ரேட் அப்படின்னு இருக்கும். எஸ், நீங்க ஒரு நீங்க ஒரு பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அதுல ஒரு கூப்பன் ரேட் இருக்கும். அந்த கூப்பன் ரேட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட். எஸ், அதாவது பெர்சன்டேஜ். இப்ப நான் வந்து ஒரு பாண்டுக்கு வந்து நான் ரூ. 100 குடுக்குறேன். அதோட கூப்பன் ரேட் வந்து 7 அப்படின்னா, எனக்கு வந்து இயர்லி பார்த்தீங்கன்னா ரூ. 7 வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதாவது 100க்கு ரூ. 7. தட் மீன்ஸ் 7% வட்டி எனக்கு. அதுதான் கூப்பன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுலயே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்கு. ஒய்டிஎம். அந்த ஒய்டிஎம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது நீங்க ஒரு கூப்பன் ரேட் வச்சிருக்கீங்களா, அது பிளஸ் உங்களோட டோட்டல் பிரின்சிபல் அமௌண்ட். அதாவது இப்ப நீங்க வந்து ரூ. 1,00,000 வாங்குறீங்க அப்படின்னா, அதோட 7% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 7,000 இருக்கும். ஸோ அந்த ரூ. 7,000 பிளஸ் அந்த உங்களோட பிரின்சிபல் எவ்வளோன்னா ரூ. 1,00,000. ஸோ ரூ. 1,07,000. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து 7% வந்து ப்ராஃபிட் இருக்கும். அதுதான் வந்து ஒய்டிஎம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல குடுப்பாங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ரூ. 1,00,000 இருக்க பாண்ட்னா, நீங்க வந்து 99,800 வாங்கிக்கலாம். இல்ல ரூ. 99,000 கூட வாங்கிக்கலாம். இல்ல ரூ. 98,000 கூட வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பாண்ட்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் இருக்கிற பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒய்டிஎம் எக்ஸ்ட்ரா இருக்கும். எப்படின்னா பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ரூ. 98,000 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூ. 1,00,000 தான் கிடைக்கும். அண்ட் கடைசியில உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரப்ப ரூ. 1,00,000 வரும். அண்ட் அது இல்லாம அந்த ரூ. 1,00,000 இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால ஒய்டிஎம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒய்டிஎம் கூப்பன் ரேட்டோட எச்சா இருக்கிற மாதிரியான பாண்டா சூஸ் பண்ணா இன்னும் உங்களுக்கு வசதியா இருக்கும். அடுத்தா பாண்ட் மெச்சூரிட்டின்னு ஒண்ணு இருக்கு. இந்த பாண்ட் மெச்சூரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பாண்ட் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. 1 இயருக்கோ, 2 இயருக்கோ, 5 இயருக்கோ, இல்ல 10 இயருக்கோ. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் டு லாங் டேர்ம் பாண்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த 1 இயர் இல்ல 2 இயர் முடியிற ஒரு பீரியட் பார்த்தீங்களா, அதை தான் மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு பாண்ட் முடியிறப்ப அந்த கம்பெனியோ இல்ல கவர்மெண்ட்டோ உங்களோட ஃபுல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டை குடுத்துருவாங்க. அதாவது உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்ட. அது அவங்க ஒரே மந்த்லயே குடுக்கலாம். இல்ல வந்து 3 மந்த்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி
25,000 25,000 கொடுக்கலாம். ஸோ அது வந்து அவங்களோட கம்பெனியை பொறுத்து. ஸோ வந்து நீங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் பாண்ட் போடப்போ வந்துடும் இந்த மந்த்தில் எவ்வளோ வரும், உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி ஆகிறப்ப எப்படி மந்த்லி உங்களுக்கு வந்து பேமெண்ட் வருமா, இல்லை ஒரே தான் பேமெண்ட் வந்துருமான்னு சொல்லி நீங்கள் பாண்டை செலக்ட் பண்ணும்போதே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து பாண்டோட மெச்சூரிட்டி அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து பாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 2 விதம் இருக்குது. ஒன்று செக்யூர் பாண்ட், இன்னொன்று அன்செக்யூர் பாண்ட். ஸோ இப்போ செக்யூர் பாண்ட் அப்படின்னா என்னன்னா, ஒருவேளை கம்பெனிஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னாலே அதோட அசெட் இருக்கும். ஸோ அந்த அசெட்டை விற்று உங்களுக்கு வந்து காசு கொடுத்துருவாங்க. இன்னொன்று இன்னொன்று அன்செக்யூர் பாண்ட்ஸ் ஒன்று இருக்கும். அது வந்து கம்பெனி வந்து டிஃபால்ட் ஆனால் அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொடுக்க முடியாது. ஸோ இதில் 2 விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் எப்பயுமே பாண்ட் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் செக்யூர் பாண்டாக தான் சூஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா செக்யூர் பாண்டில் கொஞ்சம் ரிஸ்க் கம்மி அண்ட் அன்செக்யூர் பாண்டில் ரிஸ்க் அதிகம். நல்ல கம்பெனியாக இருந்தால் ஓகே அன்செக்யூர் பண்ணல. பட் ஆனால் ஒருவேளை நல்ல கம்பெனி இல்லைன்னா டிஃபால்ட் ஆனால் உங்களோட பிரின்சிபலே போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் சூஸ் பண்ணும்போது எப்பவுமே செக்யூர் பாண்டாக சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பாண்ட்ஸ் இன்னொரு முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னா ரேட்டிங்ஸ். எஸ், நீங்கள் ஒவ்வொரு பாண்ட் செலக்ட் பண்ணுவோம் அதோட ரேட்டிங் இருக்கும். அதாவது AAA, AA, A-, BBB இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா பாண்டோட ரேட்டிங். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாண்டோட ரிட்டர்ன்ஸ் கிடையாது, இண்டிகேட்டர்ஸ். எஸ், உங்களோட ரிஸ்க் இண்டிகேட்டர்ஸ் தான். நீங்கள் வந்து இப்போ AAA பாண்ட் அப்படின்னா ஓகே நல்லா சேஃப் அண்ட் செக்யூரான பாண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கன்ஃபார்மாக. ஒரு AA ஓகே ஓரளவு செக்யூர், ஏன்னா ஓகே நல்ல பாண்ட். அதுவே பி போச்சுன்னா இல்லை கொஞ்சம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது B- இந்த மாதிரி போச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக செக்யூரிட்டி ரிஸ்க் லெவல் ஏறிக்கிட்டே வரும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ரேட்டிங்ஸ் அதிகமாக இருக்கோ ரிட்டர்ன்ஸ் கம்மியாக கிடைக்கும். எங்கே ரிஸ்க் அதிகமாக இருக்கோ அங்கே ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கு நான் வந்து BBBயில் போய் போடுறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலே அது ரொம்பவே தப்பாக நினச்சோம். ஏன் அப்படின்னா நீங்கள் BBBயில் போட்டோன்னா உங்கள் பிரின்சிபலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடச்சி எது பிரயோஜனம் இல்லை. முக்கியமாக நம்ம பாண்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்லே பிரின்சிபலாக பாதுகாக்கிறது தான். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு ரேட்டிங்கில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற பாண்டாக சூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வந்து பாண்டோட பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் YTM என்ன, கூப்பன் ரேட்னா என்ன, செக்யூர் பாண்ட் என்ன, அன்செக்யூர் பாண்ட் என்ன, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இப்போ பாண்டில் ரிஸ்க் இருக்கா இல்லையா, என்னென்ன ரிஸ்கில் இருக்குது, அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கோங்க.